இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு சகோதரர் கால் பண்ணினா, ஹஜ்ரத் ஒரு இடத்தை சொல்லுங்க, நான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், எங்க போய் நான் அதை கொடுக்கலாம் என்று விநியோகிக்கலாம் என்று சொல்லுங்க. அப்படி தனவந்தர்கள் முன்வாங்க, நானே போகிறேன் இந்த பகுதிகளுக்கு என்று சொல்றது தான் ஆக சிறந்தது. உங்களோட பணம், உங்களோட காலம், உங்களோட நேரம், உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி குழந்தைகளை எடுத்துட்டு போங்க. ஊர் பார்க்கறதுக்கு அல்ல, சோதனை பார்க்கறதுக்கு அல்ல, கொடுத்து அவர்களை தைரியப்படுத்த ஆறுதல் சொல்றதுக்காக வேண்டி. உன்னுடைய அளவை பார்ப்பதில்லை அல்லாஹ், உன்னுடைய எண்ணத்தை பார்க்கிறான். சில நேரங்களில் வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை அல்லாஹ், உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அதை எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஹோல் இன் த ஹார்ட் என்பதை பார்க்க முடியும், மனிதனுடைய என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட்டை பார்க்க முடியும், மனிதன் ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடிய பார்க்க முடியும். ஆனால் இக்லாஸ மனிதனால பார்க்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அராஃப் உடைய 168ஆம் திருவசனத்தில் நான் ஓதிய அந்த ஆயத்தை இப்படி விவரிக்கிறார். وَبَلَوْنَاهُمْ بِالْحَسَنَاتِ وَالسَّيِّئَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. நாம் முன்னே காலத்தில் வாழ்ந்தவர்களை 2 வகையாக சோதித்திருக்கிறோம். ஒன்று நல்லவைகள், ஹசனாத்துகள், செல்வம், வசதி வாய்ப்பு, கண்ணியம், ஆட்சி பதவி, எல்லாம் வசதிகளை கொண்டு நாம் அவர்களை சோதித்திருக்கிறோம். இன்னும் ஒரு சாதாரணை, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்யாத் என்ற அல்லாஹ்வுடைய சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுல பூமி நடுக்கம், தண்ணீர் வெள்ளம், சுனாமி போன்ற பல சோதனைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். இது 2ஐயும் அல்லாஹ் ஏற்படுத்துவது மனிதனுக்கு நலவை கொடுப்பதும் தீயதை கொடுப்பதும். லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. ஒரு சாராருக்கு கொடுத்து சோதிப்பான், ஒரு சாராருக்கு எடுத்து சோதிப்பான். 2ம் அல்லாஹ்வுடைய சோதனை. ஒருவருக்கு கண் பார்வை இல்லை, அது அவருக்கு சோதனை. ஒருவருக்கு கண் பார்வை இருக்குது, அது அவருக்கு சோதனை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்சி கொடுத்து சோதித்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆட்சி இல்லாமல் சோதித்தான். இது அல்லாஹ்வுடைய நியதி. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சிறையில வைத்து சோதித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ், யா தாவூத் இன்னா ஜஅல்னாக கலீஃபத்தன் ஃபில் அர்த், உங்களை நாம் ஒரு கலீஃபாவாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ்வுடைய சுன்னத், வலன் தஜித சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜித லிசுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்தில் மனிதன் மாற்றங்களை காண முடியாது. உலகத்தை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த நடைமுறையை தான் பயன்படுத்தி வருகிறார். நபிமார்களாக இருக்கலாம், சாலிஹானவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாக இருக்கலாம், சஹாபாக்கள், அவுலியாக்கள், நேசர்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா வகுத்திருக்கக்கூடிய சட்டம் இதுதான். பாவிகள், குற்றம் செய்தவர்கள், ஃபிரௌன், காரூன், ஆமான், அபூஜஹல், எல்லோரையும் அல்லாஹ் இந்த 2ஐயும் வைத்து சோதிப்பான். அது மிக தெளிவாக இருக்கிறது. ஹசனாத், செய்யாத். பணம், அழகு, ஆட்சி, கௌரவம், செல்வாக்கு, உயர்வு, இதெல்லாம் மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய நல்லவைகள். அதை மனிதன் நல்ல வழியில பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் மேலும் அவனுக்கு பாக்கியத்தை கொடுக்கிறான். 3 பேரை அல்லாஹ் சோதித்தான். வெங்குஷ்டன் உள்ளவனாக, தலையில முடி இல்லவனாக, கண் பார்வை இல்லாதவனாக. ஒரு சாரார் தோல்வி அடைந்தார்கள், ஒருவர் அதில் வெற்றி பெற்றார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்தின் அரசாங்கம். பாவியுடைய கையில போய் தர்மத்தை கொடுத்தேன், அவன் விபச்சாரி, அவன் கஞ்சன், அவன் ஒரு திருடன் என்று. ஆனால் செய்த நலவு அது தீயவர்களையும் நல்லவர்களாக மாற்றிவிட்டது.
கொடுத்தது அல்லாஹ் விபச்சாரிட கையில, கொடுத்தது நான் ஒரு தனவந்தன கையில, அது ஒரு கஞ்சனுடைய கையில, கொடுத்தது ஒரு திருடனுடைய கையில. ஆனா நீ கொடுத்தது இருக்குது, அது இஹ்லாஸோடு நிரம்பி இருக்கிறது. உன்னுடைய அளவை பார்ப்பதில்லை அல்லாஹ், உன்னுடைய எண்ணத்தை பார்க்கிறான். சில நேரங்களில் வெளி தோற்றத்தை பார்ப்பதில்லை அல்லாஹ், உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அதை எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஹோல் இன் த ஹார்ட் என்பதை பார்க்க முடியும், மனிதனுடைய என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹார்ட்டை பார்க்க முடியும், மனிதன் ஹார்ட் ஃபெயில் ஆகக்கூடிய பார்க்க முடியும். ஆனால் இஹ்லாஸ மனிதனால பார்க்கிறாங்க. அஹ்லிஸ் தீனக் யக்ஃபிகல் அமலுல் கலீல், உன்னுடைய இஹ்லாஸை சரியாக வைத்துக்கொள். அது ரப்பு படைத்த அல்லாஹ்வால தான் பார்க்க முடியும். நீ கொடுத்தாய், எப்படி கொடுத்தாய்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் படைத்தான் மலையை, தண்ணீரின் மீது படைத்தான். மலை அப்படி உசும்பி விட்டது. அந்த மலை உசும்பும் பொழுது அல்லாஹ் அந்த பூமியை படைத்து தண்ணீரின் மீது மலையை படைத்த நேரம் ஆணி அடிச்சதை போடு, ஒரு கப்பலை அங்கரை போட்டு நிறுத்துறது போல அப்படி நிறுத்தி விட்டது. அந்த நேரத்தில் மலக்குமார்கள் கேட்டார்கள், ஹல்மின் இந்த மலையை விட சக்தி வாய்ந்ததை படைத்திருக்கிறியா? நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக நாம் 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 நல்லா சொல்லிக் கொண்டே போகிறான். ஆம், மலையை விட இரும்பு, ஆம் இரும்பை விட நெருப்பு, ஆம் நெருப்பை விட தண்ணீர், ஆம் தண்ணீரை விட காற்று. அல்லாஹ் அக்பர். கடைசியாக மலக்கு கேட்டார்கள், இதை விட சக்தி, தண்ணீரை விட, பூமியை விட, இரும்பை விட. இரும்பு அது நெருப்பாளன் பஞ்சை மூலமாக்க முடியும், அந்த நெருப்பு தண்ணீரால் அணைக்க முடியும், அந்த தண்ணீர் காற்றால் இழுத்துக்கொண்டு வர முடியும் என்பதை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இதை விட சக்தி வாய்ந்தது, அதை விட சக்தி வாய்ந்து கொண்டிருக்கிறது. தசத்தக் யப்ன ஆதம், ஆதமின் மகன் செய்யும் தர்மம். தசத்தக சதகத்தன் யமீனி துஃபிஹா அன் ஷிமாலி. வசதி, பணம், செல்வம் இருக்கணும் என்று கட்டாயம் இல்லை, உள்ளம் இருக்கும். வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் அல்லாஹ் தஆலா அதை தண்ணீரை விட, மலையை விட, நெருப்பை விட, இரும்பை விட, காற்றை விட சக்தி உள்ளதாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம் ஒரு மனிதனுடைய அழகு. அல்லாஹ்க்கு விருப்பம் தௌபா, அல்லாஹ்க்கு விருப்பம் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் யாரும் மனிதர்கள்ட்ட போயிட்டு பாவத்தை சொல்றத விரும்புறதில்லை. யுராவும், நன்மைகளை சொல்லி முகஸ்துதை காட்டுபவர்களையும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறார், அதை செய்யாதே. அல்கிப்ரியா ஒரு தாய், பெருமை, கண்ணியம், கௌரவம், கிப்ரியா என்ற அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நீ அதை இழுத்தால் நான் உன்னை அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு இல்லாதது பணிவு, ஆனால் நபி அவர்கள்ட்ட இருந்தது பணிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சாய்ஸை தருகிறான், நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் உங்களுக்கு ஒரு அடிமையான, ஒரு அடியானாக இருந்து ஒரு பணிவான மனிதனாக வாழ முடியும், ஒரு ஆட்சியாளராக, செல்வம் படைத்தவராக இருந்து மிக சிறப்பாக வாழ முடியும். எந்த சாய்ஸை, எதை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்களுக்கு கொண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவங்க ஜிப்ரீலை பார்த்து கேட்டாங்க, உங்களோட கருத்து என்ன? நீங்க உங்களை பணிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு ஆட்சி பதவி வேணும், நீங்க ஒரு சாதாரண மனிதனாக இருந்து வாழ்ந்துட்டு போறது இருக்குது, அது அல்லாஹ்க்கு மிச்சம் விருப்பமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். யா அல்லாஹ், திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, கியாமத் வந்து விட்டதா என்று ஒரு ரிவாயத்தில் வருகிறது. கியாமத் ஒன்றும் வரவில்லை, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்க சொல்லியிருக்கிறார், நீங்க சொல்லுங்கள் என்று கேட்ட நேரம், இல்லை நான் ஒரு சாதாரண அடியானாக இருந்து
அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்து விட்டு அல்லாஹ் எனக்கு தந்ததை எல்லாம் கொடுத்து விட்டு போறதான் விரும்புகிறேன் சொன்னார். ஒருவர் வந்து கேட்டார், இல்லை என்றார்கள். நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும், கொஞ்சம் அவகாசம் தான் என்று நபி அவர்கள் சொன்னார். அடுத்த நாள் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியை பார்த்து சொன்னார், யார சொல்லலாம், அவனுக்கு தான் நீங்க கொடுத்துட்டீங்க, நீங்க உங்களோட நிதானத்தை கடைபிடிங்க, நீங்க இப்படி கொடுத்தீங்க என்று சொன்னா கடைசியில் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் போகிறோம் என்று நபி அவர்கள் சரியான கோபப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். இன்னொரு அன்சாரி சஹாபி சொன்னார்கள், யார சொல்லலாம், அன்ஃபிக், செலவழிங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தருவான், எந்த குறையும் செய்ய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பினாலும் முக செழிப்பினாலும் அவர்கள் மிக சிறப்பாகிவிட்டார்கள் என்ற இந்த தூதை ஹதீஸ்கள் பதிவு செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு குர்ஆனுடைய திருவசனம் நல்ல நாமம் வைத்துக் கொள்ளுங்கள். சூரத்துல் ஆராஃப் எங்கள் எல்லாத்தையும் விழித்து பார்க்குமாறு, எங்கள் எல்லாரையும் இதில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தி சொல்கிறது. இன்றைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, நாளைக்கு அல்லாஹ் சோதித்து விடுவான். இன்னைக்கு சோதனையில் இருப்பீங்க, நாளைக்கு அல்லாஹ் மாற்றி விடுவான். இதுதான் உலகத்துடைய நியதி, இதுதான் உலகத்துடைய அந்த முஸ்அப் இப்னு உமைர் மக்கால் இருக்கும் பொழுது 600 திர்ஹம் பொறுமதியான ஆடைகளை உடுத்துக் கொண்டு வருவார். அதே முஸ்அப் இப்னு உமைர் மதீனாக்கு வந்த கிழிஞ்ச ஆடைகள் அணிந்து கொண்டு வந்தார். நபி அவங்க கண்களால கண்ணீர் வந்தது. எப்படி இருந்தவர் இவர்? அவனோட பெற்றோர்கள் நல்ல பார்த்து கொண்டிருந்தாங்க, நல்ல வசதியோடு, நல்ல செல்வத்தோடு, நல்ல எல்லாத்தோடையும் இருந்தார். அவர் ஒன்றுக்காக தான் இன்றைக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறார், இஸ்லாம் என்ற ஒன்றுக்காக. மக்கால் இருந்து அவர் வந்தது பதவி பணத்துக்கல்ல, மக்கால் அவர் விட்டது அது வேறொன்றையும் அல்ல, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு மதீனாக்கு வந்து அவர் பெற்றிருப்பது என்னது? அவருக்கு கஃன் கூட இல்லை, கை வெட்டி கால் வெட்டி. அல்லாஹ் அக்பர். நபி அவர்கள் துடித்து விட்டார்கள், அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஏன்? அன்று ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு உஹதுல ஷஹீதா இருக்கிறார்கள். அவர்களுக்கு கஃன் படுவ கூட இல்லை. காலம் அரைச்சா, தலை விளந்தது, கலை வச்சா, கால் விளந்தது. அவர்களுக்கு புடவை போட்டு, நீங்க இலைக்குலைகளை போட்டு அதை மறைச்சிருங்க என்று நபி அவர்கள் சொன்னாங்க. கஃன் கொடுக்கிறதுக்கும் வசதி இல்லை. ஒரு சிறுவன் தொழுவிக்கிறான், அவனுடைய பின்துண்டெல்லாம் விளங்குது. ஒரு பெண்மணி எழுதி சொன்னாங்க, உங்களோட காரியுடைய பின்பக்கத்தில் ஒரு புடவை துண்டை போட்டு நான் மறைகடாப்பான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தை, துன்பத்தை இந்த தீன் சந்திச்சிருக்கிறது. அதனாலதான் உலகத்துல இவ்வளவு பெரிய செல்வாக்கு, 300 கோடி மக்களோடு அல்லாஹ் தஆலா 2 பில்லியன் மக்களோடு அல்லாஹ் தஆலா எங்களை வாழ வைத்திருக்கிறார், கண்ணியமாக வைத்திருக்கிறார். இஸ்லாமியாகும் இஸ்லாம் உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு தாய் அந்த பிள்ளையை பார்த்து ஒரு துவா செய்கிறார். தாய்மார்கள் உள்ளத்துல எப்பயும் வரக்கூடிய துவா தான், யா அல்லாஹ் என்ற பிள்ளைய இந்த மனிதனை கூட ஆக்கி விடாது என்று சொன்னான். அந்த மனிதன் யாருன்னா, ரோட்ல இழுத்து அடிச்சு அவனை அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் அந்த தாய் வந்து பார்த்து, யா அல்லாஹ் என்ற பிள்ளைக்கு ஆக்கினாதே என்று துவா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஷஹீத ஷாஹிதும் மின் அஹ்லிஹா யுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறு பிராயத்தில் பேசினது போல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுலைஹா விஷயத்துல அந்த சின்ன குழந்தை பேசினது போல, ஜுரைஜ் உடைய அநியாயம் செய்யப்பட்ட நேரத்தில் அந்த சின்ன குழந்தை பேசினது போல அல்லாஹ் தஆலா இந்த குழந்தையை பேச வச்சுட்டான். தாய் திகச்சு, மகனை பாலூட்டி கொண்டிருக்கிறேன், நீ பேசுறியா? யா அல்லாஹ் என்னை அப்படி ஆக்கிவிடு. தாய் அடுத்த கட்டம் பார்க்கிறான்,
ஒரு வசதி படைத்த ஆடம்பரமாக செல்வாக்குள்ள ஒரு மிக திமிருத்தனத்தோட மமதையோட பிரயாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசரை பார்த்து தாயுடைய உள்ளம் வந்துச்சு, என் பிள்ளைக்கு வாழ்க்கை நான் இப்படிதான் கிடைக்கணும் உண்டு. அந்த தாய், யாழ்லா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய என் பிள்ளைக்கு நசீபாக்கு என்று சொன்ன நேரத்துல அந்த புள்ள சொல்லிச்சு, யாழ்லா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்துடாது. தாய் திகச்சு தட்டி கேட்டா, மகனே நீ என்ன சொல்றான்? தாயே, முன்னால போனவன் அநியாயம் செய்யப்பட்டவன், பின்னால வந்தவன் அநியாயக்காரன். நான் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கலாம், நான் அநியாயக்காரனாக வாழ விரும்பவில்லை. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் நல்லவர்களாக வாழ வைக்க வேண்டும். நல்லவர்களாக வாழ்வது கஷ்டம் இல்லை, லேசு. என்னொரு வசனத்தை உங்களோட வாழ்க்கையில தங்க தண்ணியால எழுதி வச்சுக்கோங்க உள்ளத்துல. என்னொரு ஆசான் கட்டுத்தந்த ஒரு பொறுமதியான வார்த்தை. பாவத்தின் ஆரம்பம் லேசு, அதனுடைய முடிவு துன்பம். நன்மையின் ஆரம்பம் கஷ்டம், அதனுடைய முடிவு இன்பம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போடும் பொழுது அப்படி ஒரு நொடியில தூக்கி வீசிட்டார்கள். ஆனால் கஷ்டப்பட்டு உணவில்லாமல் கை சேதப்பட்டு கையேந்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா உணவும் இல்லாத நிலைமைய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சகோதரர்கள், எந்த சகோதரர்கள் தூக்கி வீசினார்களோ அவர்களை அல்லாஹ் ஆக்கிட்டார்கள். பாவம் செய்யறது லேசு, ஆனால் அதற்கு முடிவு கஷ்டம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து உலகத்துக்கு இந்த நியதியை எடுத்து காண்பித்தான். பாருங்க, அநியாயம் செய்யப்பட்டவர் யூசுப், அவரை அல்லாஹ் உயர்த்தி எப்படிப்பட்ட உள்ளத்தை கொடுத்தான் என்றால், என்ற சகோதரர்களே, உங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு, ஆனா எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. என் அன்பு சகோதரனே, நீங்க தான் உங்களோட கையால தூக்கி என்ன போட்டீங்க, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. என்ன நான் போடப்படும் பொழுது நான் சின்ன பையன், நீங்க எல்லாம் நான் இன்னைக்கு அல்லாஹ் என்ன ஒரு ஆட்சியில பதவியில ஒரு மந்திரி சபையில உங்களுக்கு பங்கிடக்கூடியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். நபி அவர்கள் ஒரு அழகான வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ் மோக்தி அனல் காசிம், அல்லாஹ் நான் தருகிறான், நான் பங்கெடுக்கிறேன் என்று சொன்னார்கள். தரக்கூடியவன் அல்லாஹ், யாருக்கும் கொடுப்பான், நல்லவர்களுக்கும் கொடுப்பான், பாவிகளுக்கும் கொடுப்பான், அநியாயக்காரனுக்கும் கொடுப்பான், நலவு செய்யக்கூடியவர்களுக்கும் கொடுப்பான். ஆனால் யார் அந்த நேரத்தில் எப்படி நடக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. தாயே, நீங்க சொன்ன முதல் மனிதன் அவன் அநியாயம் செய்யப்பட்டவன். நான் அநியாயம் செய்யப்பட்டவனாக உலகத்தில் வாழ முடியும், ஆனால் நான் அநியாயக்காரனாக வாழக்கூடாது என்று அல்லாஹ் இடத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் நீங்களும் அல்லாஹ் எங்களை ஆஃபியத்தாக வைக்கட்டும், ஆனால் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் உலகத்திலிருந்து போகணும். அதுதான் எங்களுடைய துவாவாக இருக்கணும். கண்ணியமாக இருக்கிறேன். ஒரு தாயை தூக்கி கிடங்குள்ளுக்கு போடுறதுக்கு உற்சாகம் பண்ணி கொண்டு அந்த உஹ்தூத் வாசிகள் தாயை உள்ளுக்கு போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கக்குள்ள அந்த தாய் கதறுகிறார், என்ற குழந்தையோட நான் போக வேண்டி வருதே, யாரும் இல்லையா என்ற குழந்தைய பாதுகாக்க என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை பேச வைத்து சொன்னான், தாயே, இது நெருப்பல்ல, இது சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று. நானும் நீங்களும் இன்றைய ஜும்மாவுடைய இந்த சிறப்பான நாளையில ஒரு கடுமையான ஒரு சோதனைக்கு மத்தியில இங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எனக்கு இந்த மெம்பர்ல ஏறும் பொழுது 2005 டிசம்பர் மாதம் முதல் வார ஜும்மா 20 வருஷத்துக்கு முதல் ஓதினது ஞாபகத்துக்கு வருகிறது. 2004 அந்த சுனாமியை நாங்கள் சந்தித்து 26 டிசம்பர் உடைய அந்த தாக்குதலுக்கு பிறகு அல்லாஹ் தந்த அந்த நேரத்தில் 37,000 ஜனாசாக்களை நாங்கள் இந்த நாட்டில் சந்தித்தோம். 17,000 முஸ்லிம்களை அடக்குவதற்கு கஃன் புடவையை தூக்கி கொண்டு போனோம். இந்த மஸ்ஜித் சுமார் 20,000 மீட்டர் புடவைகளை அது வந்து பெண்களுக்கு பர்தா அணிவிப்பதற்கு கொடுத்ததும் இன்றைக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 2006 எனக்கு ஒரு சகோதரர், அவர் சோதனையில் இருக்கிறார்.
ஞாபகத்துக்கு வருகிறது. ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதியாக இருக்கும் அந்த குத்பா 2006 நான் இங்கே நடக்கும் பொழுது மூதூர் மக்கள் வெளியேற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் 35,000 மக்களுடன். அந்த நேரத்தில் உங்களோட இந்த மஸ்ஜிதில் கூடியிருக்கக்கூடியவர்களே தைரியமாக முன்வாருங்கள் என்று சொன்ன நேரம் நீங்க எல்லாரும் ஒரு சாரார் தன்னிடத்துல பணம் இல்லை, அதனால தந்த கடிகாரத்தை வச்ச தூக்கி அந்த அந்த சஹன்ல போட்டுட்டு போனதும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கண்ணியமானே, கொடுக்கக்கூடிய ரப்ப அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்று தருகிறார். எங்களுடைய சகோதர சகோதரிகள் முஸ்லிம்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க வரக்குள்ள எதிரிக்கும் கொடுத்திருக்கிறார்கள், பகைவனுக்கும் கொடுத்திருக்கிறார்கள், விரோதிக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இது நபியுடைய இன்னக லஅலா குலுகின் அதீம், கொடுப்பதுடைய ஆக உயர்ந்த பண்பு என்பதாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொன்ன சஃப்வான் இப்னு உமையா அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி கொடுத்தார்கள். இந்த மக்கத்து மக்கள் நபியவர்களை ஆடை இல்லாம, துணி இல்லாம, அவர்களுடைய பணம் இல்லாம அவர்களுக்கு பிரயாணிப்பதற்கு வாகனம் இல்லை. அபூபக்கர், நாளைக்கு நானும் நீங்களும் போகணும், நாங்களோட ரகசியம் பேசணும், எனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, நான் மக்கால இருந்து வெளியாகணும், எனக்கு ஒரு வாகனத்தை ரெடிப்படுத்துங்க, நாங்க 2 பேரும் போவோம். எங்களுக்கு உதவியாக ஒரு அந்நிய முஷ்ரிக் சிலை வணங்கலாம், பிரச்சனை இல்லை, அவன் எங்களை பத்திரமாக கூட்டிட்டு போவான், நாங்கள் அவனை எங்களோட உதவிக்கு எடுத்துக்கொள்வோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான சுன்னத்தை, ஒரு நடைமுறையை நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் காட்டிவிட்டு செல்கிறார்கள். வெளியாகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாகனத்தில் அங்கு அப்துல்லா இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய அந்த முஷ்ரிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, பாதையில் வந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு, வரக்கூடிய விரோதிகளை மிக நிதானமாக பேசி அனுப்புவதற்கு அல்லாஹ் அந்த முஷ்ரிக்கை பயன்படுத்தினார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதிரிகள் நபியிடத்தில் தூது அனுப்புகிறார்கள், நாங்கெல்லாம் குறைஷிகள், உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உங்களை விரட்டிட்டோம், அது எங்களுக்கு தெரியும், ஆனால் இன்று நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், உங்களோட உதவியை நாடி நிற்கிறோம் என்று சொன்ன நேரத்தில் நபி அவங்க விரட்டியதை பார்க்கவில்லை, நபி அவர்கள் அடித்ததை பார்க்கவில்லை, நபி அவர்கள் ரத்தம் ஓட்டியதை பார்க்கவில்லை, தன்னுடைய மகள் ஜெய்னம் அவர்களுடைய அந்த குழந்தை சிதறி மதீனாக்கு வந்து சேர்ந்து அதே நோயில மௌத்தாகின அந்த அந்த காட்சி நபி அவர்கள் பார்க்கவில்லை. என்ற மனித நேயம் என்பதை வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் சோதனையில் இருக்கிறார்கள், அல்லாஹ் படைத்திருக்கிறான் கண்ணியமாக. அந்த ஆதமுடைய கண்ணியமான மக்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சிறப்பாக படைத்திருக்கிறான். நான் என்னால முடிவானதை கொடுக்க வேண்டும் என்று மக்காவாசிகளுக்கு நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அதனால் இந்த மஸ்ஜித் என்பது அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை அந்த இதுக்காக வேண்டி ஒரு கல்லு வைத்தவர்களும், இதுக்காக வேண்டி ஒரு புடியை கொடுத்தவர்களுக்கும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கபர்ல நசீபாக்குவானாக. இன்னைக்கு செழிப்பாக சிறப்பாக இதை விட்டு சென்றார்கள். மதீனாவுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியதை போன்று, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கட்டி வைத்தது போன்று, அதுக்கு பிறகு விசாலப்படுத்தக்கூடிய நேரம் வந்த நேரத்தில் அதுவும் ஞாபகத்துக்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு இந்த மஸ்ஜிதுடைய விஸ்தரிப்பு நடக்க வேண்டும், இதுல வெளித்தோட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலும் இதுக்காக உதவி செய்தவர்கள், வாரி வழங்கியவர்கள் ஒரு சாரார் எங்களோடு இருக்கிறார்கள், ஒரு சாரார் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை பதவியை, மரணித்தவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை, வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் செழிப்பையும் சிறப்பையும் பாதுகாப்பையும் இதை நிர்வகிக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் தருகிறான். சந்தர்ப்பம் என்ன தருகிறார்னா, எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய யோசனையாக இருந்தது ஒரு விஷயத்துல. அது என்னன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மௌத்தான உடனே சில மக்கள் மதம் மாறி போனார்கள், முர்த்ததாகிவிட்டார்கள். அல்லாஹ் இவ்வளவு முயற்சி செஞ்சு நீ இப்படி ஒரு சோதனையில ஆக்கினான். அப்ப அதுக்கு ஒரு பெரிய ஆலிம், ஹயாத்து ஸஹாபாவை எழுதிய
ஹஜ்ரத் மௌலானா யூசுப் அல் காந்தலவி அவர்கள் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 23 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு பகலாக தியாகம் செய்ய வைத்து இறுதி நேரத்தில் அல்லாஹ் அவர்களை எடுத்த பொழுது ஜகாத்தை தரமாட்டோம் என்று நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி, பொய் நபித்துவத்தை வாதிடக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி யாரை சோதிக்கிறார்னா எங்களை சோதிக்கிறார். வாழக்கூடிய நாங்க நபி அவங்க காட்டின சுன்னத்தின்படி போகிறோமா அல்லது வழி தவறி போகிறோமா? யுதில்லு பிஹி கஸீரன் வ யஹ்தி பிஹி கஸீரா. சில நேரத்துல குர்ஆனுடைய திருவசனங்களை தவறான முறையில கருத்து சொல்லும் பொழுது சில சாரார் அந்த தவறான கருத்தின் பக்கம் போய்விடுகிறார்கள். நேர்வழி உள்ளவர்கள் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்ற அந்த நிலைப்பாட்டிலே என்றும் இருந்து அதிலே மரணிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்ற அந்த நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்பி போனவர்கள் கூட, அவர்கள் மதம் மாறி போனவர்கள் கூட திரும்பி வந்து விட்டார்கள். மலையை போல உறுதியாக சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாடை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வாராக. கண்ணியமானவர்களே, நாம் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு மலை வரும் என்று. அல்லாஹு தஆலா மலையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லாஹ் யஅலமு மா ஃபில் அர்ஹாம் என்று சொல்வதற்கு முன்பு அல்லாஹ் தான் இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் ஃபி ஐயி அர்தின் தமூத். என்னதான் வளிமண்டலங்கள், என்னதான் இந்த கருவில உள்ளவர்கள் எல்லாம் என்னதான் சொன்னாலும் அல்லாஹ் நாடினால் அந்த தண்ணியை கொண்டு பாதுகாக்க முடியும். அல்லாஹ் நாடினால் அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்லி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். நீங்கள் அந்த குடிக்கும் தண்ணீரை நாம் இறக்கிறோமா நீங்கள் இறக்கினான் கேட்கிறான். நாங்க இந்த தண்ணீரை அப்படி பூமிக்குள்ள உறிந்து கொண்டால் யார் இந்த தண்ணீரை வெளியே கொண்டு வர முடியும் என்று கேட்கிறான். தண்ணீர் அப்படி அப்படி நாங்கள் உள்ளுக்கு எடுத்துட்டோம்னா உங்களால எப்படி தண்ணீரை கொண்டு வர முடியும் என்று கேட்கிறான். கண்ணியவான்களே, இந்த நேரம் நாங்கள் எல்லாரும் சோதிக்கப்பட்டிருக்கிறோம். சோதனையுடைய நேரத்தில் உறுதியான ஒரு நம்பிக்கையோடு, எனக்கு ஞாபகம் இருக்குது, 2 பேரும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் கொல்பட்டி பள்ளியில. எனக்கு அன்றைக்கு அந்த சுனாமிக்கு பிறகு நான் நடத்தின ரேடியோவில் உள்ள ஜும்மா, அதை நீங்க எடுத்து கேட்கலாம். அந்த நேரம் நான் ட்ரஸ்டிகள்ல 2 பேருக்கு சொல்லிட்டு வந்தேன், நான் ஒரு விஷயத்தை அறிவிக்க போகிறேன் என்று. என்னன்னு கேட்டார்கள், எத்தனை புள்ளைகள் அனாதைகளாக இருக்குமோ, எத்தனை விதவைகள் அனாதைகள் இருக்கிறார்களோ, விதவைகளாக அவங்க எல்லாரையும் இந்த மஸ்ஜித் நாங்க பொறுப்பெடுப்போம் என்று சொன்னோம். அவன் தட்டி சொன்னாங்க, ஹஸரத் எங்கள்கிட்ட பணம் இல்லை. நான் சொன்னேன், 2 பேரையும் பார்த்து சொன்னேன், பணம் அது எங்கட கையில் இருந்து அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் அந்த நேரத்தில் எவ்வளவு செழிப்பாக சிறப்பாக ஒரு சோதனையை தருவான் அல்லாஹ். ஆனா பின்னால வாழக்கூடியவர்கள் தைரியப்பட்டு உற்சாகப்படுத்தி அவர்களை வல்லடத்தும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அதைவிட சிறந்த நிலைமைக்கு வருவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. மௌத்தா போகக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தண்ணீரை மூழ்கினாலும் சரி, அதை அந்த அந்த இடிந்து விழுந்தாலும் சரி, அவர்கள் உள்ளுக்கு அப்படி நுழைந்து விட்டாலும் சரி, எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் ஷஹீது என்ற அந்த அந்தஸ்தை அவர்களுக்கு நபி அவர்களுடைய நாவினால் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அதையே இந்த நேரத்திலும் அந்த நேரத்திலும் ஏற்பட்ட எல்லோருக்கும் அந்த ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் துஆ செய்வோமாக. இந்த நேரம், இன்றைய நாள் நாங்க வளமையை போல அதைவிட உற்சாகப்படுத்தி இந்த மஸ்ஜித் ஒரு ஊரை பொறுப்பெடுத்து அல்லது தனக்கு கிடைக்கும் அந்த பணத்தினால் இன்றைய மஸ்ஜிதுடைய சேகரிப்பை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, தைரியமூட்டுவதற்கு, அவர்களை திரும்ப அவர்களுடைய வீடுக்கு அனுப்புவதற்கு நான் சில நெருங்கியவர்களுடன் நேற்று பேசிய பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு போக முடியாது. என்ன அவர்களுக்கு கவலை, அவர்களுக்கு துன்பம், அவர்களுக்கு துயரம், அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை. தன்னுடைய ஆவணங்கள், தன்னுடைய வீட்டில் உள்ள டாக்குமெண்ட்ஸ்கள், தன்னுடைய பணம், தன்னுடைய அனைத்தையுமே இழந்து ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கும் பொழுது
அந்த இடத்துக்கு போறதுக்கு கவலையாகத்தான் இருக்கும். இதைதான் 35,000 மக்கள் 2006 ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி வெளியேற்றப்பட்ட மக்களும் இதே வார்த்தையை தான் சொன்னார்கள். இந்த எல்டிடியினால் அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் நான் எந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க ஒரு ஓடையில் போகக்கூடிய அழுக்கான தண்ணீரை கொடுக்க நாடின பொழுதும் என்ன தட்டி அப்படி என்ற குழந்தையின் கீழே அப்படி காலால உதைத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இடத்துக்கு நாங்கள் திரும்ப போக மாட்டோம். ஆனால் நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரு சமூகமாக இருந்து, ஒரு உம்மத்தாக இருந்து, ஒரு மஸ்ஜிதாக இருந்து, ஒரு பெடரேஷனாக இருந்து, ஒரு அமைப்பாக இருந்து எல்லோரும் வழிகாட்டல்களை மதித்து ஒன்றுபட்டு செயல்பட்ட காரணத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த 30,000 மக்களையும் திரும்பி அவர்களுடைய வீடுக்கு அனுப்பக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. அந்த நிலைமை எங்களுக்கு மன்னார் அந்த யாழ்ப்பாண மக்களுடன் செய்ய முடியவில்லை. அந்த அநியாயக்காரத்துடைய அந்த அநியாயத்தின் காரணத்தினால் இன்று வரைக்கும் அவர்கள் இந்த 35 வருஷமாக அதே அந்த ரெஃப்யூஜ் என்ற அந்த சோதனையில் வாழ்ந்து கொண்டிருப்பது அதுவும் எங்களுக்கு ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த வாரத்திலிருந்து ஜமியத்துல் உலமா செய்த பல பணிகளை நீங்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். RCC என்று ரிலீஃப் கோஆர்டினேட்டர் சென்டர் என்று இந்த நாட்டில் உள்ள மஸ்ஜித் பெடரேஷன்கள், கொழும்பில் உள்ள குறிப்பாக அதே நேரத்தில் நாட்டில் உள்ள அமைப்புகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து வளமை போன்று 2004, 2005, 2006 இந்த நாட்டில் 2016 என்னென்ன சந்தர்ப்பத்தில் அனர்த்தங்கள் சோதனைகள் வந்த நேரத்தில் அது எதுவாக இருக்கலாம், தைரியமாக ஜமியத்துல் உலமா முன் வந்து மக்களை வழிநடத்தி, மக்கள் உங்களோட பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே போங்க, நீங்க ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ் உண்டாக்குங்க, ஒரு அந்த தேங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுக்கு தந்த செல்வம். ஒரு விஷயத்தை தனவந்தர்களுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களோட ஜகாத்தை வைங்க ஒரு பக்கம், கொடுங்க உங்களோட சதகா, கொடுங்க உங்களோட ஹதியா, கொடுங்க உங்களுடைய அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து சதகாவையும் ஹதியாவையும் வக்ஃபையும் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். ஜகாத் என்பது அது குறிப்பிட்ட சாராருக்கு கொடுக்கப்பட வேண்டியது. இல்லாத பட்சத்தில் ஜகாத்தை கொடுங்க, அல்லாஹ் தந்திருப்பான் என்று சொன்னால் செலவழி, நான் உண்மையில செலவழிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். செலவழி தர்மத்தை கொண்டு சதகா கொண்டு அது தருதுல் பலா, பலாய்களை தடுக்கும். வஸ்தக்பிலு அம்வாஜல் பலா பிதுஆ வ ததர்ரு ஹஸ்ஸினு அம்பாலக்கும் பிஸ்ஸகாத்தி தாவு மர்தாக்கும் பிஸ்ஸதகத்தி. உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் செய்யுங்க சதகாக்களை கொண்டு. சதகா ஒரு மத்தகின் நார உலகு பிஷ்ஷக்கி தமரா, ஒரு பேரிச்சப்பழ துண்டாக இருந்தாலும் நரகத்தில் போறதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான போதனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய நாங்கள் தாராள உள்ளத்துடன் அந்த மக்களுக்கு போய் சேர்வதற்காக அல்லாஹ்விடத்துல நாடி நீங்க கொடுக்கும் பொழுதே ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கஷ்டமான ஒருவர் வந்து கேட்ட நேரத்தில் ஹசன் ஹுசேனுக்கு சொன்னார்கள், உம்மா கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வராஜான்னு சொன்னாங்க. உம்மா செய்தி அனுப்பினாங்க, ஃபாத்திமத்து ஸஹ்ரா நபியுடைய ஈரக்கொலை 6 திர்ஹம் தான் இருக்குது, இந்த வாப்பாக்கு சொல்லுங்க, எங்களோட செலவுக்கு தேவைன்னு சொல்லுங்க, அந்த 6ஐயும் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 6ஐயும் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு நடந்து போகும் பொழுது ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறார், வாங்குறீங்களான்னு கேட்டார். வாங்குறேன், ஆனா பணம் இல்லை, வித்துட்டு தான் தருவேன், தாராளமாக எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு வசதிப்படுற நேரத்தில் 140 திரகத்துக்கு விற்கிறேன்னு சொன்னாங்க. அந்த 140 திரகத்தை கொண்டு போய் அவர்கள் கொடுக்க முடியல. ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் தூரம் நடந்து போக்கல ஒருத்தர் வந்து கேட்கிறார், இதை விற்கிறீங்களா? எவ்வளவு? 200 திரகம். 200 திரகத்தை எடுத்துட்டு 140 கொண்டு போயிட்டு கொடுத்தார்கள். அந்த கடன் பெற்றுக்கொண்ட ஒட்டகத்தை வித்த மனிதனுக்கு 60 கொண்டு போய் ஃபாத்திமா நாயகிக்கு சொன்னார்கள், மஞ்சா அபில் ஹசனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒன்றை கொண்டு வருவார்களோ நாம் 10 கொடுப்போம். அல்லாஹ் ஒன்றுக்கு 10 தருவான், ஒன்றுக்கு 100 தருவான், ஒன்றுக்கு 1000 தருவான். அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில செலவழிக்கும் பொழுது அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பி ஐதிக்கும் இலா தஹ்லுகா. குர்ஆனுடைய விஷயத்துல நான் காலையிலிருந்து யோசிச்சேன். குர்ஆன் 2 விஷயத்தை சொல்கிறது. ஒன்று இன்ஃபாக், செலவழிக்கிறது. 2வது ஈசா. இது 2ம் குர்ஆன்ல வந்திருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்ஃபாக் என்று சொல்லும் பொழுது
அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதிக்கும் இலத் தஹ்லுகா. நீங்க செலவழிங்க, உங்களுடைய கரங்களை நீங்க அழிவுல போட்டுக் கொள்ளாதீங்க. பொருளாதார நெருக்கடி சஹாபாக்களுக்கு நெருக்கடியான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, வியாபாரம் வீழ்ந்திருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய இந்த தூதை மதித்து செலவழித்தார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், நாங்க ஒரு குடி எடுத்து கொடுப்போம், சொற்பமான பணத்தை கொடுப்போம், அந்த நேரத்துல எங்களை பார்த்து கேலி பண்ணுவார்கள் முனாஃபிகீன்கள், ஒரு குடியால் என்னப்பா செய்ய முடியும், ஆனால் இன்று அல்லாஹ் எங்களுக்கு லட்சத்தை தந்திருக்கிறான் என்று சொல்கிறார். என்ற அல்லாஹ் தரும் பொழுது அப்படிதான் தருவான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா விட மாட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருந்தார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படி இருந்தார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாக்கு வந்த நேரத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாளுடைய தர்மம், திடீரென்று ஒரு சத்தம். ஆயிஷா நாயகி கேட்டார்கள், என்ன சத்தம்? கியாமத்து வந்துருச்சா? இல்லம்மா, 700 ஒட்டகைகள் அது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு வந்திருக்குது. ஓஹோ, அதனால கையால காலால தவண்டு தான் அப்துர் ரஹ்மான் போகணும் என்று சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஓடி வந்து, அப்படியா நபி அவர்கள் சொன்னார்களா? ஆம், நான் இந்த 700 ஒட்டகைகளை தர்மம் செய்கிறேன் சொன்னார்கள். ஒரு நாள் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட நேரம், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறான், இவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் ஏன் இதை செலவழிக்காம இருக்கிறேன்? நான் செலவழிக்கிறேன், ஆனால் என்ற நண்பர்கள் ஞாபகம் வருகிறார்கள். ஒன்று முஸ்அப், இரண்டாவது ஹம்சா. நாங்கள் எல்லாரும் அந்த உஹதில் இருந்தோம் அல்லவா, அந்த 2 பேருக்கும் கஃன் கூட கிடைக்கல, எனக்கு அல்லாஹ் இப்படி செல்வத்தை தந்திருக்கிறான் என்று அழுதார்கள். அதனால் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த மஸ்ஜிதுடைய சிறப்பை பாதுகாத்து வந்தவர்கள் எல்லோரும் இன்று தாராள உள்ளத்துடன் ஒரு வரலாறு படைக்கும் தர்மமாக இன்றைய தர்மத்தை ஆக்குமாறு வேண்டிக் கொண்டு சில விஷயங்கள்ல கவனம் செலுத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் காயிப் ஜனாசாவை நடத்துவோம். மறைவான எத்தனையோ எங்களுடைய சகோதர சகோதரிகள் எப்படி அந்த குடும்பத்தோட அந்த உள்ளுக்கு போயிட்டார்களே, அவர்களுக்கும் ஜெமியத்துல்லமா ஜனாசாவுடைய தொழுகையுடைய வழிகாட்டலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, காயிபான ஜனாசா தூரத்தில் உள்ளவர்களுக்காக வேண்டி, ஊர்ல உள்ளவர்களுக்கு அல்ல, தூரத்தில் உள்ளவர்களுக்கு, கண்டியை சேர்ந்த மற்ற பகுதியை சேர்ந்தவர்களுக்கு மறைவான ஜனாசா தொழுக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். 3 விஷயத்துல நாங்கள் இங்கே ஈடுபடணும். 1வது அதிகமான இஸ்திக்ஃபார்ல ஈடுபடணும். மேலான சகோதரர்களே, குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தி வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய திருவசனத்துல இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை, பரக்கத்தை, குழந்தை பாக்கியத்தை, செல்வத்தை, வியாபாரத்தை, பரக்கத்தை எல்லாத்தையும் தருவேன் என்று சொல்கிறார். அதை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் இஸ்திக்ஃபார் தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டும். இந்த மக்களுக்காக துஆ செய்ய வேண்டும். பல அனர்த்தங்கள் வரும் என்ற எச்சரிக்கை வரும் பொழுது அதுக்குரிய துஆவை செய்ய வேண்டும். குறைந்த பட்சம் இதை பாடமாக்கிக்கோங்க. மழை வரக்கல, அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா, இவ்வளவுதான். அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா. யா அல்லாஹ், திசைகளை மாற்றி மழையே இல்லாமல் ஆக்குன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. யா அல்லாஹ், திசையை திருப்பி விடியாமா. அடுத்து விவரமாக நபி அவர்கள் சொன்னார்கள், அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் ஔதியத்தி மனாபித்தி ஷஜர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மலைகள் பகுதியும், இது வாய்க்கால்கள் பகுதியும், இது நதிகளின் பகுதியும், இது எங்க விளைச்சல் தேவையோ அந்த பகுதிகளுக்கும் இதை திருப்பிவிட இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் நபி அவர்கள் மதீனாவுல துஆ மெம்பர்ல இருக்கிறார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எல்லாமே கஷ்டத்தில் இருக்கிறோம், தண்ணீர் இல்லாத பஞ்சத்தில் இருக்கிறோம். மெம்பர்ல இருந்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சார்கள். யா அல்லாஹ், இந்த நிலைமையை நீ மாற்றி விடு என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல மழையை கொடுத்தான். அடுத்த வாரம் அதே மெம்பர்ல நபி அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், வெள்ள பெருக்கம் அதிகரித்த காரணத்தினால் எங்களுக்கு பெரிய சேதம், ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று நபி அவர்கள் இந்த துஆவை செய்தார்கள். 2 வகையாக நான் சொல்கிறேன். ஒரு கல்யாணம் நடந்த மாப்பிள்ளை பார்த்து பாரக்கல்லாஹு லக்க என்று சொல்லுவீங்க.
நீற்றமாக சொல்றதுன்னா பாரக்கல்லாஹு லக்க வ அலைக ஜமா பைனகுமா ஃபீ கைர். இது ரெண்டும் அனுமதிக்கப்பட்டது. பாரக்கல்லாஹு லக்க என்று சொல்லிட்டாலும் பாடத்தோட பாடமாக்கி கொண்டு மற்ற சொல்லலாம். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்று சொல்லுங்க. மலைகள் வரக்குல அல்லாஹும்ம செய்வன் நாஃபிஆ, யா அல்லாஹ் இதை ஒரு புரோஷனம் உள்ள மலையாக ஆக்கிவை என்று உருக்கமாக அல்லா இடத்துல கேட்க வேண்டும், அழுது கேட்க வேண்டும். மழை பொழிவதை விட எங்கட கண்ணீர் பொழிய வேண்டும் அல்லா இடத்துல. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும் பொழுது இந்த சோதனைக்குள்ளாக்கப்பட்ட கொலண்டாவாக இருக்கலாம், மற்ற மற்ற பகுதிகளாக இருக்கலாம், அதை கண்டியாக இருக்கலாம், அது கெலியோவாக இருக்கலாம், அது பானதுரையாக இருக்கலாம், அது மூதூராக இருக்கலாம். பல பகுதிகளில் மக்கள் பலத்த சேதனைக்கு கண்டி, பதுல்ல, நுவரெலிய, சிங்கவலி, அன்றாதப்பல, பொலண்டர்வ, புத்தளம், கம்பஹா, கொழும்பு, வவுனியா, மன்னார், கேகல்ல, இப்படி இந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் பலத்த சோதனைக்கு ஆளாக இருக்கிறார்கள். இந்த நேரம் எங்களுடைய RCC என்ற ரிலீஃப் கோஆர்டினேட்டர் சென்டர் அதை இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதோட தொடர்பு கொள்ளுங்கள். 2 வகையான வேலைகளை நாங்கள் செய்து வருகிறோம். நான் இந்த ஜும்மால 2ஐயும் சொல்கிறேன். ஜமியத்துல் உலமா அதனுடைய பணி இருக்குது. ஃபத்வா விவகாரங்கள், அதை தெளிவாக ஜனாதா தொழுகணுமா, அதை எப்படி தொழுகணும், துவா கேட்கணுமா, மெம்பர்ல துவா கேட்பது சுன்னத் என்பதை இந்த நாட்டு கத்தீமார்களுக்கு இன்று அல்லா இடத்துல கேட்குமாறு நாங்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களோட தர்மங்களையும் சரியாக செய்ய வேண்டும். அதுக்கு முன்வாரங்கள். மஸ்ஜிதுகள் பொறுப்பெடுப்பதற்கும் இந்த RCC ஜமியத்துல் உலமால அந்த சென்டர் அது வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஒரே இடத்துல போய் குமியாம எல்லாரும் இப்படி செய்து கொள்றது அது பொருத்தமாக இருக்கும். எந்த ஊருக்கு பாதிக்கப்படாதவர்கள் பாதிக்கப்பட்ட இந்த ஊருக்கு நாங்க பகிர்ந்து கொடுக்கணும் என்ற அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். உதாரணமாக வெள்ளவத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்கள் மூதூர் பகுதியை எடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வசதி படைத்த பகுதிகளும் வேறொரு பகுதியை தெரிவு செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களோட சேர்ந்து பணம், முதலாவது நீங்க பணத்தை எடுத்துக்கொண்டு ஸ்மார்ட் வில்லேஜ் போல போய், அந்த ஸ்மார்ட் வில்லேஜ் என்றது சில வசதி படைத்தவர்கள் ஒரு ஊரை கண்டிலிருந்து, கொழும்பிலிருந்து, அம்மாந்தோட்டிலிருந்து பல பகுதிகளுக்கு போயிட்டு அவர்கள் இதை உருவாக்குறது போல நீங்களும் தைரியமாக வாங்க தனவந்தர்கள். உங்களோட பணத்தை கொடுத்து நீங்களே நின்று அந்த மக்களை. இன்றைக்கு ஒரு காலையில் ஒரு சகோதரர் கால் பண்ணினார், அதுல ஒரு இடத்தை சொல்லுங்க, நான் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், எங்க போய் நான் அதை கொடுக்கலாம் என்று விநியோகிக்கலாம் என்று சொல்லுங்க. அப்படி தனவந்தர்கள் முன்வாங்க, நானே போகிறேன் இந்த பகுதிகளுக்கு என்று சொல்றது தான் ஆக சிறந்தது. உங்களோட பணம், உங்களோட காலம், உங்களோட நேரம், உங்களோட குடும்பம், உங்களோட மனைவி, குழந்தைகளை எடுத்துட்டு போங்க. ஊர் பார்க்கறதுக்கு அல்ல, சோதனை பார்க்கறதுக்கு அல்ல, கொடுத்து அவர்களை தைரியப்படுத்த ஆறுதல் சொல்றதுக்காக வேண்டும். அதுதான் இந்த நேரத்தில் தேவை. அதுதான் 160 ஜமியத்துல் உலமாவுடைய கிளைகள் மிக மும்முரமாக உலமாக்கள் 10,000 உலமாக்களிலும் ஒவ்வொருவரும் அதுல தன்னால முடிவான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எல்லோரும் முன்வந்து இந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். ஒன்றிருக்கிறது மார்க்க ரீதியாக அல்லா இடத்துல கையேந்துவது, தௌபா இஸ்திக்ஃபார்ல ஈடுபடுவது. இப்பொழுதே இந்த ஜும்மால நாங்க அல்லா இடத்துல மன்றாடி கேட்பது. அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கோஆர்டினேட் பண்ணி கொண்டு அந்த ஊர்களை கட்டி எழுப்புறதுக்கு எல்லோரும் ஒன்று வர வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய மஸ்ஜிதுல இந்த செய்யக்கூடிய சந்தா நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ வளமையாக எந்த ஒரு கமிஷனோ எந்த ஒரு தடுப்போ இந்த மஸ்ஜிதோ ஜமியத்துல் உலமாவோ என்றும் அதை எடுக்கிறது கிடையாது. 100க்கு 100 தர்மமாக இருக்கும். உங்களுடைய 1 லட்சமா அது நேர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் போய் சேரும் என்பதை நிர்வாக சார்பாகவும் ஜமியத்துல் உலமா சார்பாகவும் மிக தெளிவாக இதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் திருப்பி, யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நீ மலையை கொண்டு எங்களை சோதித்து விட்டாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ் இதுக்கு மேலே எங்களை சோதித்து விடாதே. யா அல்லாஹ், நாங்கள் பலத்த சோதனையை ஆளாக்கி விட்டோம். யா அல்லாஹ், கடந்த 30 வருடங்களாக பல சோதனைகளை அனுபவித்த நாடு யா அல்லாஹ் இந்த நாடு. 15 வருடங்களாக இஸ்லாத்துக்கு எதிராக விதவிதமான சோதனைகளை முன்னோக்கினோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கடந்த 2016 இந்த பகுதிகளில் நாம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோம். யா அல்லாஹ், இந்த முறை என்றால் எங்களால் தாங்க முடியாத அளவு சோதனை இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் குறிப்பாக முஸ்லிம்களும் யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதாரம் கோடான கோடி செல்வத்தை
இழந்த நிலையில் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இன்றைய வீடுகளை சொத்துக்களை இழந்த நிலையில் இருக்கிறோம். யா அல்லாஹ் நீ இறக்கப்படுவாயாக, நீ கருணை காட்டுவாயாக. உனக்கு தர முடியும் யா அல்லாஹ். நீ தர நாடினால் யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுக்க நாடினால் யாராலும் தர முடியாது. லா மானிய லிமா அத்தைத் வலா முஅத்திய லிமா மனாத் வலா யன்ஃபஉ ذல் ஜத் மின்கல் ஜத். யா ஹய்ய் யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். ரப்பே உன்னிடத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா. யா அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி விடாதே, எங்களுக்கு பாதகமாக ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி வை யா அல்லாஹ், பாதகமாக ஆக்கி விடாதே அல்லாஹ். எங்களுக்கு இதை பொருத்தமானதாக ஆக்கி வை அல்லாஹ். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. இது புரோஷனம் உள்ளதாக ஆக்கி வை அல்லாஹ். எந்தெந்த திசைகளுக்கு அனுப்ப வேண்டுமோ அந்த திசைக்கு அனுப்புவாயாக. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் அவ்தியத்தி வ மனாபித்திஷ் ஷஜர். யா அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மிம்பரில் ஏறி எந்த துஆவை கேட்டார்களோ நாம் இந்த துஆவை கேட்டு ஆமீன் சொல்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த நிலைமை தருவாயாக, இந்த நாட்டை செழிப்பாக்கி தருவாயாக, இந்த நாட்டு மக்களை ஒற்றுமையாக ஒருபற்ற மக்களாக வாழ கிருபை செய்வாயாக. இந்த மஸ்ஜிதையும் இங்க கூடியிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படாத எல்லோருடைய வாழ்க்கையில் பரக்கத்தாக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவர்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை போக்கி கஷ்ட நஷ்டங்களை நீக்கி எங்களுடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனை அப்புறப்படுத்தி யா அல்லாஹ் திரும்பவும் இப்படிப்பட்ட மலைகள் நிலநடுக்கங்கள் யா அல்லாஹ் எந்த ஒரு அபாயத்தை கொண்டும் எங்களை சோதிக்காமல் நிம்மதியாக நாங்கள் வாழ உன்னுடைய உதவியை நான் நிற்கிறோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், உன்னை கொண்டு நான் உதவியை நாடுகிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ் உம்ராவை நசீபாக்குவாயாக, உன்ற மாளிகைக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் அன்றே பைத்துல் மக்தஸுக்கு அந்த மக்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் துஆ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்று நாங்கள் நேரடியாக காண்கிறோம் அதனுடைய பாதகம், அவருடைய கஷ்டம். ஒரு சொட்டு தண்ணீர்களுக்கு அவர்கள் துடித்த துடிப்பு, அவர்களுக்கு துஆ செஞ்சது போன்று பலருடைய அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கு துஆ செய்கிறார்கள். எல்லா உலகம் எங்களுக்கு துஆ செய்கிறார்கள். அந்த நல்லடியார்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு செழிப்பான சிறப்பான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.